யார் அந்த கமலஹாசன், எதுக்கு இந்த ஆளை கூட்டிட்டு வந்து காந்தியை பத்தி பேச விடுறாங்க அப்படின்னு இங்கே தலைவெழுத்த சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஐயா கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு வராது என்று எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். எனக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்த மாணவனுக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் இல்லை. கன்வெர்ட் ஆகி வந்த எந்த மதத்திலும் சேர்ந்து கொண்டால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை. நான் காந்தியன் கன்வெர்ட், அதை பகிரங்கமாக என்னுடைய சத்திய சோதனை உங்களுக்கு ஒன்று குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இறைபக்தி கிடையாது. ஆனால் அதனால் நாம் பின்பற்றிய ஆட்கள் எல்லாம் வேறு வேறு ஆட்கள். அவர்கள் காந்தியாரை பற்றி கூறியதாக சொல்லப்பட்ட கருத்துக்களும் விளம்பரப்படுத்தப்பட்ட கருத்துக்களும் வெவ்வேறு மாதிரியாக இருந்தது. போக போக இந்த காந்தி யார் என்பதை அவருக்கு பின்னால் அவர் பக்தர்கள் விட்டு சென்ற சூரிய வட்டத்தில் கண் சுருக்கி உருவத்தை பார்ப்பதாக இருந்தால் அந்த மனிதன் தென்பட்டார். அதுவாவது சுலபம், மகாத்மாவாக எவனும் ஆக முடியாது. ஆனால் அந்த சூரிய வட்டத்தை எடுத்து விட்டு அந்த காந்தியை பார்த்தால் அதுவாகும் சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் அதற்கான தைரியம் எத்தனை பேருக்கு உண்டு என்று தெரியாது. அதனால் தானோ என்னவோ சமண மதத்தின் ஒரு மிகப்பெரிய தீர்த்தங்கரருக்கு மகாவீரர் என்று பெயர். இந்த அஹிம்சை கொள்கையை எல்லாரும் கையில் எடுத்து விளையாடிவிட முடியாது. அதற்கு மகாவீரம் வேண்டும். அப்படிப்பட்ட மகாவீரர் இந்த காந்தி. அதை புரிந்து கொள்ள எனக்கு கிட்டத்தட்ட 30-35 வருடங்களா மெதுவாக, மிக மெதுவாக. ஏனென்றால் ஒரு விஷயம் நல்லது என்று சொன்னால் ஏன் அது எதுக்கு நல்லதா இருக்கணும் என்று கேட்கக்கூடிய வயது ஐக்கன் பேஷிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். So icon bashing is a popular sport in any country. அப்ரஹாம் லிங்கன் நல்லவர் தான் இல்லையே, அவரை பத்தி ஒரு கிசு படித்தேன் அப்படின்னு அவரை கீழே தரையில் இழுத்து போட்டு சகதியில் போட்டு வேடிக்கை பார்ப்பது சிலருக்கு சந்தோஷம். அப்படியெல்லாம் பேசிய கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறேன். இந்த காந்தி அவர்கள் இந்த மாதிரி 3 முறை பரமக்குடிக்க வந்திருக்கிறாருங்க. வெவ்வேறு பருவங்களில் என் தந்தையார் அவரை பார்த்திருக்கிறார். முதலில் சின்ன பையனாக இருந்த போது காந்தியார் ஒரு பாத்திரத்தை ஏற்றி கொண்டு வருவார். எல்லாரும் அதில் பிச்சை கொள்வார்கள் தேசத்திற்காக. அப்பொழுது என் தந்தை சின்ன பையன் ஓட்டைக்காலனா ஒன்றை எடுத்து என்பி அதில் போட்டுவிட்டு காந்தி கையை மிகவும் தடவை பார்த்துட்டு பிறகு மறுமுறை வந்த போது காந்தி கிட்டே நெருங்க முடியல, வக்கீல் படிச்சிருக்காரு, எங்கேயோ இளைஞராக இருக்கிறார். 3வது முறை இன்னும் கூட்டம் வலுத்து விட்டது. அப்ப சொன்னாரு, நான் இந்த காந்தி அவர்கிட்ட காரணமாக போட்டு அவர் கையை தொட்டு பார்க்கலன்னு நினைச்சேன், ஏமாந்துட்டாங்க, அது நல்ல பேரம் இல்லை. அதே காரணமாக காலை தொட்டிருக்கலாம் எனக்கு தோட்டல. அதே காரணாவுக்கு அவர் காலை தொட்டு மேம்பட்டிருக்கலாம் எனக்கு தோன்றவில்லை என்றார். அப்ப கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்றாரு நம்ம அப்பா அப்படின்னு தான் எனக்கு தோன்று. கொஞ்சம் ஓவரா டைலாக் பேசுற எடிட்டியா டைலாக் வர்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆளுநர் கத்துக்க வேண்டிய பல அரசியல் தலைவர்களுக்கும் தைரியமாக அறிவுரை சொல்லலாம். வயது எனக்கு போதும் போதாவோ அந்த ஆளுக்கு போதும். நான் சொல்றேன், இவர் தலைவரே கிடையாது, இவர் தொண்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த மாதிரி புகழை அடைய முடியும். தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அது செருப்பு மாதிரி பயன்படுத்திக்கிறார், கிரீடம் மாதிரி பயன்படுத்திக்கிறார். அது தெரிந்தவர்கள். அதனாலதான் ஹேராங்கிற படத்தை
படத்துல கடைசியா அவருடைய கொள்ளு பேரனிடம் அவர் செருப்பை திருப்பி கொடுப்பதாக காட்சி அமைத்திருக்கிறார். அந்த செருப்பு காணாமல் போன சரித்திரம் நிஜம். ஆனால் எனக்கு கிடைத்த 7ஆம் படத்திற்காக கிடைத்த மாபெரும் பாராட்டு, காந்தி ஸ்மிருதியில் இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தது எனக்கும் துஷார் காந்தி கொள்ளு பேரனுக்கும் சேர்த்து எழுதியிருந்தார்கள். என் ஆபீஸ்ல வந்து அதை காட்டினார்கள். அந்த செருப்பு தேசத்தின் சொத்து, அதை நீங்க அவர் கையில் கொடுத்துக்க கூடாது, ஸ்மிருதிக்கே கொண்டு காந்தி ஸ்மிருதியில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று சொன்னபோது நாங்கள் இருவருமே கண்கலங்கி நின்றோம். இப்போது இந்த மாதிரி ஆள் இப்ப இல்ல, இருக்க வைக்க வேண்டியது இந்த கூட்டத்தின் கிழமை. முடியும், நம்ம யாரும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஓட்டு சேகரிக்கணும், பதவியை உட்காரணும், அடுத்தவங்க வீழ்த்தணும். இந்த விளையாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆளுக்கு இடம் கொடுக்க டைமே இருக்காது. நீங்க அந்த என்ன கடமைப்பட்டிருக்கிறேன், சொப்னா புக் ஹவுஸ்கே கொடுக்கிறேன். பெரியார் எழுதிய அந்த தலையங்கம் வெளியிட தகுதியான அதுவும் இந்த காலத்தில் பிரமாதமான ஒரு மாற்றத்தை அந்த மாதிரி ஒரு மனிதர் மனத்தில் ஏற்படுத்த இந்த மாதிரி மனிதர்களாக முடியும். இது மாதிரி நிறைய பேசலாம். இன்னும் உங்களுக்கெல்லாம் புரியாத சில உயரத்தில் பேசப்பட முடியும் அவரை பற்றி. ஒரு சிலருக்கே இந்த அரங்கத்தில் புரியக்கூடிய விஷயங்கள் அது முக்கியமல்ல. நான் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், பல பேர் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. காந்தியையும் கட்சியையும் ஒன்றாக சேர்த்து தயவு செய்து பார்த்து விடாதீர்கள். அதையெல்லாம் கடந்தவர்கள். சோ அதை அந்தந்த கட்சியை எடுத்து அள்ளி அணைச்சிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க அதை எந்த கட்சியோடையும் அந்த உருவத்தை இணைத்து பார்த்து விடாதீர்கள். அவர் அந்த கட்சிகளின் ஆயுளையெல்லாம் தாண்டி வாழ போதவர். உலக வங்கிகளுக்கு அட்வைஸ் அப்பவே கொடுத்த காந்தி கணக்குன்னு கேள்வி பண்ணுவாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்க? காந்தி கணக்கு இதே அது காந்தி கணக்கா இருக்கு அப்படின்வாங்க. வெவ்வேறு கோபங்கட்டாவங்களினால் வந்தது. ஆனால் அந்த காந்தி கணக்கும் காந்தியன் எக்கானமியும் மறுபடியும் பேசப்பட்டு வருகிறது. பண்டமாற்ற முறையே பெட்டர் என்று வால் ஸ்ட்ரீட்டில் சில குரல்கள் எழுந்திருக்கின்றன. டேவிட் தோரோவின் சிவில் டிசோபீடியன்ஸை முதலில் செய்யப்படுத்தி காட்டிய மகாவீரர். அது எங்கிருந்தெல்லாம் எடுக்கிறார் அவர் என்று பார்த்தோம்னா அவருக்கு எல்லையே கிடையாது. ட்ரூலி a world citizen மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. கட்டியவாட் என்ற ஒரு இடத்துல குதிரைக்கு பேர் போன இடம் கட்டியவாட் ஆர்எஸ்எஸ் என்பார்கள். இந்த மாதிரி குதிரை அந்த இடமே பார்த்தது இன்னும் ஓடி இருக்கிறது. ஏறாம் போது ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண முடியல. அதன் கருவைக்கு சொல்ல நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ரி தலைப்பு LEAD லீட் ஆன் காந்தி என்ற தலைப்பில் அது டிஷர்ட் எல்லாம் பண்ணி திருப்பூர்காரங்க சொன்னா அடிச்சு கொடுப்பாங்க. நிறைய டிஷர்ட் கொடுக்கணும் லீட் ஆன் காந்தி என்று. அது வேறு ஒரு உச்சரிப்பில் பண்ணால் லெட் ஆன் காந்தி, காந்தியை தொலைத்த ஈயத்தை பற்றி குறிப்பிடும். அந்த டாக்குமெண்ட்ரி இஸ் அபவுட் இட்டாலியன் லெட் மைன்ஸ் இருந்து அந்த புறப்பட்ட அந்த லெட் எப்படி குண்டாக தோட்டாவாக மாறி பின் எப்படி செகண்ட் வேர்ல்ட் வாரில் பிரட்டா துப்பாக்கியின் தோட்டாவாக மாறி அதில் சரண்டர் செய்யப்பட்டு அது ஒரு இந்திய போர் வீரன் மூலமாக குவாலியருக்கு கொண்டு வரப்பட்டு மியூசியத்தில் இருந்ததை டாக்டர் பரச்சூரே என்பவர் எடுத்து நாத்துராம் அவர்களுக்கு கொலைக்கருவியாக விற்று அந்த ஈயம் காந்தியை மும்முறை தொலைக்கிறது. அதில் 2 ஈயத்துகள் கிடைக்கின்றன. இன்னொன்று
அது கூட எப்படின்னா அந்த கம்பளியை வளரும் போது ஒரு ஒரு தோட்டா விழுது கீழே, இன்னொன்னு எங்கேன்னு தெரியல. என் கற்பனைப்படி அது குப்பையில் பெருக்கப்பட்டு போய் எங்கேயோ ஒரு பாத்திரத்தில் ஈயமாக ஒட்டி கொண்டு குழம்பு கொதிக்கிறது, நேருவின் ஸ்பீச் எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நான் அதை முடிக்க ஆசைப்பட்டேன். அந்த லீட் ஆன் காந்தி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது.